ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தனா கல்விக்காக வாடகை ரூம்ல தங்கி பிஎட் படிச்சிட்டு இருந்தேன். எனக்கு தனிமையில இருக்கிறது ரொம்பவே பிடிக்குங்கிறதுனால தனியா ஒரு ரூம்ல வாழ்ந்துட்டு வந்தேன். நான் குடியிருந்த அதே வீட்ல இன்னொரு ஃபேமிலியும் வாடகைக்கு இருந்தாங்க. அந்த வீட்ல கௌரி அத்தை அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு சுமார் ஒரு 40 வயசு இருக்கும். பார்க்கறதுக்கு என்னோட அத்தை மாதிரியே அழகாவும் கட்டுமஸ்தான உடலோடும் இருந்தாங்க. அதனால நான் அவங்கள அத்தைன்னு தான் கூப்பிடுவேன். அவங்கள முதல் முறை பார்த்தப்பயே என்னோட மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. ஏன்னா இவ்வளவு அழகான ஒரு பெண் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருக்காங்க. ஆனா கௌரி அத்தை எனக்கு கொடுத்த அனுபவங்கள் நான் கனவுலையும் நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். அவங்களோட கணவர் ஒரு காலேஜ்ல ஆசிரியரா இருந்தாரு. அவர் தேனியில இருந்து வேறொரு கிராமத்துல வேலை பார்த்துட்டு வந்தாரு. அவங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்கூடிய 2 குழந்தைங்களும் இருக்காங்க. கௌரி அத்தை எப்பவுமே ஓப்பனா பேசக்கூடிய ஒரு குணம் கொண்டவங்களா இருந்ததுனால அவங்க கூட பழகுறதுக்கு எனக்கு அதிக நேரம் எடுக்கவே இல்ல. நாங்க தினமுமே பேசிக்கிறது வழக்கமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா நான் அவங்கள ஒருபோதும் வேறொரு கண்ணோட்டத்துல பார்த்ததே இல்ல. அவங்களோட ரூமுக்கு எதிரில தான் என்னோட ரூமும் குளியலறையும் பொதுவானதா இருந்துச்சு. என்னோட எக்ஸாம்ஸ் நெருங்கினதுனால படிக்கிறதுக்காக விடுமுறையில ரூம்ல இருந்தேன். அதனால பெரும்பாலான நேரம் நான் ரூம்லயே தான் இருப்பேன். தினமும் காலையில எல்லாரும் போனதுக்கு அப்புறமா கௌரி அத்தை என்னோட ரூம்க்கு எதிர துணி துவைக்க வருவாங்க. அப்ப நாங்க பேசுறது வழக்கம். ஒரு நாள் என்கிட்ட மொபைல் கேட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முக்கியமான ஒரு இடத்துக்கு போன் கால் பண்ணணும்னு சொல்லி. ஆனா அவங்க மொபைல்ல பேலன்ஸ் இல்ல. நான் என்னோட மொபைல கொடுத்தேன். நான் குளிச்சு முடிச்சிட்டு மொபைல திரும்ப வாங்கிட்டு மதியம் உணவுக்காக மெஸ்ஸுக்கு போனேன். அப்ப எனக்கு ஒரு அடையாளம் தெரியாத நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நான் எடுத்தேன். மறுமுனையில யாருமே பேசல. சரி, யாரோ தப்பா கால் பண்ணிட்டாங்க போலன்னு சொல்லி போன் காலை கட் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே நம்பர்ல இருந்து எனக்கு திரும்பவும் போன் வந்துச்சு. நான் எடுத்தப்போ ஒரு இனிமையான குரல் கேட்டுச்சு. ஹலோ, என்ன தெரியுதா? நானும் இல்லன்னு சொன்னேன். அவங்களும் அடடா என்ன மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. இத கேட்டதும் எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. ஏன்னா அது ஒரு பெண்ணோட குரல். எனக்கு எந்த பெண் கூடயும் நட்பு இல்ல. அப்படின்னா இது யாரு? நானும் நீங்க யாருன்னு கேட்டேன். ஆனா அவங்க போனை கட் பண்ணிட்டாங்க. நான் ரொம்பவே பதட்டத்தோட இருந்தேன். அது யாரா இருக்கும்? அடுத்த நாள் காலையில நான் வழக்கம் போல பிரஷ் பண்ணிக்கிட்டு என்னோட ரூம் வாசல்ல உட்கார்ந்திருந்தேன். கௌரி அத்தை துணி துவைக்கிறதுக்காக வந்தாங்க. அப்ப அவங்க என்ன பார்த்து சிரிச்சாங்க. நானும் சிரிச்சேன். அதுக்கப்புறமா அவங்க துணி துவைக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவங்க கொஞ்சம் வித்தியாசமா வெளிப்படையா பேசினாங்க. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன். அவங்களோட கட்டுமஸ்தான தோற்றம் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னோட பார்வை திரும்ப திரும்ப அங்கேயே போச்சு. நான் ஒரு முறை கூட சுகமான அனுபவத்தை பெற்றதே இல்லை. அதனால எனக்கு மிகவும் வித்தியாசமா உணர்ந்தேன். என்னோட பார்வை அவங்கள விட்டு விலகவே இல்லை. அத கௌரி அத்தையும் கவனிச்சாங்க. ஆனா எதுவுமே பேசல. இப்படியே 2-3 நாள் போச்சு. இப்போ என்னோட எண்ணங்கள் அவங்கள பத்தி மாற ஆரம்பிச்சது. நான் அவங்க மேல அதிகமா ஆசைப்பட்டேன். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன். ஒருவேளை அவங்களுக்கும் அப்படி ஏதோ தோணி இருக்கலாம். இப்படியே போறப்ப ஒரு நாள் ஈவினிங் அவங்களோட ரூம்ல ஏதோ பேக்கிங் வேலை நடந்துட்டு இருந்துச்சு. நானும் அத்தை, நீங்க எங்கேயாவது வெளியே போறீங்களான்னு கேட்டேன். அதுக்கு அவங்களும் மாமாவும் குழந்தைங்களும் 5 நாள் கிராமத்துக்கு போறாங்க. நான் மட்டும் வீட்டுல தனியா தான் இருப்பேன்னு சொன்னாங்க. எனக்கும் இந்த சந்தர்ப்பம் தான் தேவைப்பட்டுச்சு. நைட்டு மாமாவும் குழந்தைங்களும் கிளம்பிட்டாங்க. நான் நைட்டு உணவுக்காக வெளியே போக தயாரானேன். அப்ப அத்தையோ எங்க போறேன்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொன்னேன், நான் சாப்பிட போறேன்னு. அவங்க நான் சமைக்கிறேன், என் கூட வா சாப்பிடலான்னு சொன்னாங்க. அத கேட்டு நானும் சரின்னு சொல்லி அவங்களோட ரூம் வாசல்லையே உட்கார்ந்திருந்தேன். அவங்க எதிரே நின்னுட்டு இருந்தாங்க. நான் நீங்களும் உட்காருங்கன்னு சொன்னேன். அவங்க என்னோட பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க.
கதவு சின்னதா இருந்ததுனால அவங்க கிட்டத்தட்ட என் கூட ஒட்டியே உட்கார்ந்திருந்தாங்க. அந்த ஃபீலிங் எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. கிளைமேட் ரொம்பவே குளிரா இருந்தாலும் அந்த குளிர்லயும் எனக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சது. அவங்க என்ன பார்த்து இவ்வளவு குளிர்ல உனக்கு இப்படி வேர்க்குதுன்னு கேட்டாங்க. நானும் சும்மாதான்னு சொல்லி சமாளிச்சேன். அதுக்கப்புறமா அவங்க சமைக்க போனாங்க. நானும் அவங்களுக்கு பின்னாடியே கிச்சனுக்கு போனேன். அவங்க தரையில உட்கார்ந்து சப்பாத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அவங்களோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். அவங்களுக்கு இது புரிஞ்சிருச்சு. ஆனா அவங்க வேலையில மும்முரமா இருந்தாங்க. நாங்க 2 பேரும் ஒன்னாவே சாப்பிட்டோம். கொஞ்ச நேரம் பேசணும். அதுக்கப்புறமா நான் என்னோட ரூமுக்கு தூங்க வந்துட்டேன். நைட்டு 11 மணிக்கு யாரோ கதவை தட்டினாங்க. கதவை திறந்தப்போ எதிர கௌரி அவங்க எனக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாங்க. எனக்கும் தூக்கம் வரல. ஏன்னா நான் உங்களை பத்தியே நினைச்சிட்டு இருந்தேன். நான் என்ன செய்யட்டும்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வா என்னோட ரூம்ல வந்து உட்காரு பேசலான்னு சொன்னாங்க. இதை கேட்டு நானும் இதுதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அவங்களோட படுக்கை அறைக்கு போனேன். அவங்க கட்டில்ல படுத்திருந்தாங்க. நான் அவங்களோட பக்கத்துல உட்கார்ந்தேன். பேசிக்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு வந்த அன்னோன் நம்பர் கால் பத்தி அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டாங்க. எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. நான் அந்த எண்ணுக்கு கூப்பிட்டேன். அப்ப அவங்க ரகசியம் எனக்கு வெளிப்பட்டுச்சு. அவங்க சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சேன்னு சொன்னாங்க. நானும் விளையாட்டாதான் அந்த போன் கால். நான் என்னெல்லாம் கனவு கண்டேன் தெரியுமான்னு கேட்டேன். என்ன கனவுகள்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போதே மெதுவா அவங்க பக்கத்துல படுத்தேன். எங்க சிரிப்பும் பேச்சும் தொடர்ந்துச்சு. அவங்க பக்கத்துல படுத்ததுனால என்னோட மனசுல ஏதோ ஒரு உணர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. என்னோட உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படவும் ஆரம்பிச்சது. அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ கரண்டும் போயிடுச்சு. ரெண்டு பேரோட மனசுலயும் ஒரு ஆதிக்கம் உருவாச்சு. ஆனா யாரு ஃபர்ஸ்ட் தொடங்குறது? ரொம்பவே இருட்டா இருக்கு. நான் போயிட்டு மெழுகுவர்த்தி எடுத்துட்டு வரேன்னு சொல்லி கௌரியத்தை எழுப்பினாங்க. எழுப்பும் போது அவங்க கை தவறி என் மேல விழுந்துச்சு. அவங்கள தாங்குற மாதிரி நான் அவங்களோட தோற்றத்தை பிடிச்சு தூக்க ஆரம்பிச்சேன். அப்ப என்னோட உணர்ச்சி அவங்க மேல உரசிச்சு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவங்க மெழுகுவர்த்தி கொண்டு வர போயிட்டாங்க. ஆனா மெழுகுவர்த்தி கிடைக்கலன்னு சொல்லி திரும்பவும் வந்தாங்க. கட்டில படுக்கிறதுக்கு பதிலா என் மேல தாண்டி மறுபடியும் போக முயற்சி செஞ்சாங்க. அப்ப என்னோட கால்கள் அவங்களோட கால்களை இடிச்சு திரும்பவும் அவங்க என் மேல விழுந்துட்டாங்க. இந்த முறை அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேல வந்துச்சு. என்னோட உணர்ச்சி ஏற்கனவே உச்சத்துல இருந்துச்சு. அவங்க அப்படியே என் மேல படுத்தாங்க. அவங்களோட உடல் என்னோட உணர்ச்சி மேல உரச தொடங்கிச்சு. எங்க 2 பேரோட பேச்சும் நிற்க ஆரம்பிச்சது. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் வசப்படுத்த ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு நான் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சேன். அவங்க எனக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க. யாரும் எதுவுமே பேசல. நாங்க எங்களோட வேலைய செஞ்சுக்கிட்டே இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நான் அவங்கள தனிமைப்படுத்தினேன். நானும் தனிமைப்படுத்தப்பட்டேன். அதுக்கப்புறமா நான் அவங்களோட உடல்ல அனுபவிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்கு என்னோட உணர்ச்சியோட விளையாட ஆரம்பிச்சாங்க. இது என்னோட முதல் அனுபவம். எனக்கு மிகவும் அற்புதமா இருந்துச்சு. எனக்கு இப்போ இதை தாங்கவே முடியல. அவங்களுக்கு அந்த சுகமான அனுபவத்துக்கான ஆவலா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னோட உணர்ச்சியை தானே தங்க மேல செலுத்தினாங்க. அதுக்கப்புறமா நானும் அந்த சுகமான அனுபவத்தை கொடுக்க ஆரம்பிச்சேன். நான் என்னோட வாழ்க்கையோட முழு நிறத்தை கொடுக்க போறேன்னு நான் நினச்சேன். நான் தொடர்ந்து அந்த சுகமான அனுபவத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் 2 பேரும் ஒரே நேரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே பார்த்தோம். நாங்கள் 2 பேரும் சோர்வடைஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா நானும் குளியலறைக்கு போயிட்டு புத்துணர்ச்சி ஆக்கிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டோம். விடிய காலையில் 5:30 மணிக்கு என்னோட தூக்கம் கலைஞ்சு போச்சு. அந்த நேரம் கௌரி அத்தையோட அந்த இனிமையான சிரிப்பு என்னோட இதயத்தை மீண்டும் துடிக்க வச்சுது. அத்தை மனசு நிறையலையான்னு கேட்டாங்க. அவங்களோட அந்த கேள்வியும் கண்களில் இருந்த ஒளியும் எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு. நான் சிரிச்சுக்கிட்டே சொர்க்கம் இப்போதான் கிடச்சிச்சு, எப்படி நிறையும்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டே என்னை பார்த்து சரி அப்படின்னா உன்னோட சொர்க்கம் எவ்வளவு நீடிக்கும்னு பார்ப்போன்னு சொன்னாங்க. அந்த காலையில் நாங்கள் திரும்பவும் ஒரு முறை அனுபவத்தை பெற்றோம். அந்த சுகமான அனுபவம் மிகவும் தீவிரமாக இருந்துச்சு. நான் என்னையே மறந்துட்டேன்.
கௌரி அத்தையும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிச்சாங்க. நாங்கள் 2 பேரும் களைப்படைஞ்சு கட்டிலில் படுத்தப்போ நேரம் 7 மணி. நான் என்னோட ரூம்க்கு வந்தேன். மனசில் குழப்பம் இருந்துச்சு. ஒரு பக்கம் இந்த புதிய அனுபவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு, இன்னொரு பக்கம் என்னோட மனசில் பல கேள்விகள் எழுப்புச்சு. கௌரி அத்தை மாதிரி இருக்க முதிர்ந்த அனுபவமிக்க வெளிப்படையான ஒருத்தர் கூட என்னோட இந்த உறவு என்னை எங்கே கொண்டு செல்லும்? ஆனால் நான் தீர்மானித்தேன், அதிகம் கூடாது, கிடைச்ச ஒவ்வொரு நொடியையும் வாழணும். நான் படிப்பு அப்படிங்கிற பேரில் ரூமில் உட்காந்துருந்தேன். ஆனால் என்னோட கவனம் படிப்பில் போகலை. கௌரி அத்தையோட முகம், அவங்களோட சிரிப்பு, அவங்களோட அந்த கேள்வி குரல் என்னோட கண்ணுக்கு முன்னாடி இருந்து விலகவே இல்லை. மதியம் மெஸ்ஸுக்கு போனப்போ எனக்கு அவங்களோட மெசேஜ் வந்துச்சு. சாப்பிட்டியா? என்கிட்ட வா, ஏதோ ஸ்பெஷலாக சமைச்சிருக்கேன். நானும் உடனே மெஸ்லேருந்து திரும்பி அவங்களோட வீட்டுக்கு வந்தேன். அவங்க உண்மையிலேயே அருமையான சிக்கன் ஃப்ரையும் சப்பாத்தியும் செஞ்சுருந்தாங்க. நாங்கள் ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது அவங்க தங்களோட வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க. கல்யாணம் ஆனப்போ அவங்களுக்கு 18 வயசு தானா. மாமாவோட குணம் மிகவுமே அமைதியானது. ஆனால் அவருக்கு ஒரு விபத்து ஏற்பட்டதுக்கப்புறமா அவங்களோட இல்லற வாழ்க்கை கிட்டத்தட்ட நின்றுச்சு. அப்போது கௌரி அத்தையோட கண்களில் ஒரு விதமான சோகம் தெரிஞ்சுது. நான் அவங்களோட கையை பிடிச்சிக்கிட்டு, அத்தை, நீங்கள் ரொம்பவே வலிமையானவங்க, இவ்வளவு கடினமான சூழ்நிலையிலையும் நீங்கள் சிரிக்கிறீங்கன்னு சொன்னேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு, அட, வாழ்க்கைனா அப்படி தான் வாழணும், இல்லைனா அழுதுகிட்டு தான் இருக்கணுமா என்ன? ஆனால் அந்த சிரிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த சின்ன ஏக்கத்தை நான் உணர்ந்தேன். அந்த நிமிஷத்தில் எனக்கு தோணுச்சு, நான் அவங்களுக்கு வெறும் கவர்ச்சி இல்லை, அவங்களுக்கும் என் மேலே ஏதோ ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. மாலை நாங்கள் திரும்பவும் உட்காந்து பேசினோம். அவங்க தங்களோட கல்லூரி நினைவுகளை பற்றி சொன்னாங்க. அப்போ அவங்க மிகவுமே தன்னம்பிக்கையோடு இருந்தாங்க. அவங்களோட கிராமத்தில் பல இளைஞர்கள் அவங்க மேலே ஆசைப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் நான் யாரையுமே கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லி என்னை பார்த்து கண்ணடிச்சாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, அப்படின்னா எனக்கு மட்டும் ஏன் மதிப்பு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அவங்க சத்தமாக சிரிச்சுக்கிட்டு, உன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயம் இருக்குது, நீ ரொம்பவே நேர்மையானவே, உன்னோட கண்களில் ஒரு தனிப்பட்ட பிரகாசம் இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு நைட்டும் நாங்கள் திரும்பவும் சுகமான அனுபவத்தை பெற்றோம். களைப்பாகி 2 பேரும் அமைதியாக படுத்திருந்தோம். அவங்க, உனக்கு தெரியுமா, இத்தனை வருஷங்களா நான் குடும்பத்துக்காக மட்டும்தான் வாழ்ந்தேன், ஆனால் உன் கூட கழிக்கக்கூடிய இந்த சுகமான அனுபவம் எனக்காக வாழ கற்றுக் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. நான் எதுவுமே பேசாமல் அவங்கள அணைச்சிக்கிட்டு தூங்க ஆரம்பித்தேன். அடுத்த நாள் காலையில் நான் சீக்கிரமாக எழும்பினேன். கௌரியத்தை இன்னும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த சாந்தமான முகத்தை பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் மெதுவாக எழும்பி சமையலறைக்கு போயிட்டு டீ போட ஆரம்பித்தேன். டீ போடும்போது எனக்கு அடையாளம் தெரியாத அந்த அழைப்பு வந்தது ஞாபகம் வந்துச்சு. நான் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே, இந்த அம்மா உண்மையிலேயே விளையாட்டுக்காரி தான்னு நினச்சேன். நான் அவங்கள எழுப்பினேன். அவங்க கண்களை துடைச்சிக்கிட்டே எழுந்து, அட, நீ டீ போட்டியா? உன்னோட மனைவி மிகவுமே அதிர்ஷ்டசாலின்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே, மனைவி இன்னும் முடிவாகலை, ஆனால் நீங்கள் இப்படி கொஞ்சிக்கிட்டே இருந்தா எனக்கு என்னோட மனைவியோட தேவை கூட இருக்காதுன்னு நினச்சேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு தன்னோட தலையை தட்டிக்கிட்டாங்க. அந்த நாள் நாங்கள் வெளியே சுற்றி பார்க்க போகலான்னு முடிவு பண்ணோம். பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. அங்கே போயிட்டு அமைதியான சூழலில் நிறைய நேரம் பேசினோம். கௌரியத்தை தங்களோட கனவுகளை பற்றி சொன்னாங்க. காலேஜ் படிக்கும்போது ஆசிரியர் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா எல்லாமே மாறிடுச்சு. இதை கேட்ட நானும், இன்னும் டைம் இருக்குது, நீங்கள் இன்னும் உங்களோட கனவுகளை நிறைவேற்றலான்னு சொன்னேன். அவங்க என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, உன்னை போல் ஒரு ஆதரவு இருந்தால் நான் நிச்சயமாக சக்ஸஸ் பண்ணுவேன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறமா நாங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு பார்க்லேருந்து திரும்பி வந்துட்டோம். பார்க்லேருந்து வந்ததுக்கப்புறமா என்னோட மனசு ரொம்பவே லேசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கௌரியத்தையோடு இருந்த அந்த தருணங்கள் எனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டுச்சு. ஆனால் எங்கேயோ என்னோட மனசில் ஒரு சின்ன உறுத்தல் இருந்துச்சு. அது அந்த அடையாளம் தெரியாத அழைப்பு. அத்தை அதை சும்மா விளையாட்டுக்காக தான் செஞ்சாங்களா அப்படின்னு சொன்னாலும் எனக்கு ஏதோ அந்த அழைப்புக்கு பின்னாடி ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறதா தோணுச்சு.
நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அதிகம் யோசிக்க வேணாம், அத்தை சொன்னதை நம்புன்னு சொல்லி. ஆனால் என்னோட மனசில் இருந்த அந்த தவிப்பு நிற்கவே இல்லை. ஈவினிங் நாங்கள் ரூமுக்கு வந்தோம். கௌரியத்தை சமையலறையில் சமைக்க ஆரம்பித்தாங்க. நான் என்னோட ரூமில் படிப்புன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தேன். ஆனால் என்னோட கவனம் போகவே இல்லை. என்னோட கண்ணுக்கு முன்னாடி அத்தையோட முகம், அவங்களோட சிரிப்பும் அந்த நைட்டுகளோட நினைவுகள் மட்டுமே வந்துச்சு. அப்போ என்னோட ஃபோன் ரிங் ஆச்சு. ஸ்க்ரீனில் திரும்பவும் அந்த அடையாளம் தெரியாத எண். நான் ஒரு கணம் தடுமாறிட்டேன். அத்தை விளையாட்டுக்காக தான் கூப்பிட்டதா சொன்னாங்களே, அப்படின்னா இப்போ யார் கூப்பிடுறாங்க? நான் ஃபோனை எடுத்தேன். ஆனால் மறுமுனையில் திரும்பவும் எந்த சத்தமும் இல்லை. ஒரு விசித்திரமான அமைதியும் அதுக்கிடையில் ஏதோ ஒரு முணுமுணுக்கக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. நானும் ஹலோ யார் அதுன்னு சொன்னேன். ஆனால் அழைப்பு கட்டாயிருச்சு. என்னோட மனசில் சந்தேகம் ஏற்பட்டுச்சு. நான் உடனே அத்தையோட ரூமுக்கு போனேன். அவங்க சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாங்க. நான் அத்தையோட நம்பர்லேருந்து திரும்பவும் அழைப்பு வந்துச்சுன்னு சொல்லி ஃபோனை அவங்க முன்னாடி நீட்டினேன். அவங்க ஒரு நிமிஷம் ஃபோனை பார்த்தாங்க. அதுக்கப்புறமா சிரிச்சுக்கிட்டு, அட யாரோ தப்பாக உனக்கு டயல் பண்ணியிருக்காங்க போல, நீ ஏன் இவ்வளவு பதட்டமாகறன்னு கேட்டாங்க. ஆனால் அவங்களோட சிரிப்பில் எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த உணர ஆரம்பித்தேன். அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட கண்கள் கீழே போச்சு, எதையோ மறைக்கிற மாதிரி. நான் எதுவுமே பேசலை, ஆனால் மனசில் குழப்பம் ஆரம்பிச்சுது. அந்த இரவு நாங்கள் ஒன்றா சாப்பிட்டோம். சாப்பிடும்போது அத்தை கொஞ்சம் அதிகமாக பேசினாங்க. அந்த கால் பற்றின விஷயத்த நான் மறக்க செய்கிறதுக்காகவும் முறியடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அட உனக்கு தெரியுமா, நான் காலேஜில் படிக்கும்போது என் கூட ஒரு தோழி இப்படி தான் அடையாளம் தெரியாத அழைப்புகள் வரும். கடைசியில் பாரு, அவள் ரொம்பவே ஆசைப்பட்ட ஒரு ரசிகன் தான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இப்படி முயற்சி செஞ்சுருக்கான்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. அதை கேட்டு நானும் சிரித்தேன். மனசில் அத்தை நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு நினச்சேன். சாப்பிட்டதுக்கப்புறமா நான் என்னோடய ரூமுக்கு போயிட்டேன். நைட்டு சுமார் ஒரு 12 மணி இருக்கும்.